போகிறது சவுண்டு மாதிரி இருக்குது. இது தெரியலையே. ஓகேவா, இங்கே பேசுகிறோமா? எவ்வளோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்டு இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்திருக்கு. அது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில கேட்டுதா கேட்டே இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து உள்ளார வர்றப்பே வந்து ஒரு வாய்ஸ் கேட்டுது. நான் அப்போ தான் ரெக்கார்டிங்கே வந்து ஸ்டார்ட் கொடுத்த உடனே எங்களுக்கு வந்து உள்ளாரேருந்து வாய்ஸ் கேட்டுது. அந்த வாய்ஸ் நோட் வந்து உள்ளார எனக்கு ஆடியோ வந்து கேப்சர் ஆகிருக்குமா தெரியல, ஏன்னா உள்ளாரேருந்து கேட்டுது. இது வந்து ரொம்பவே பெரிய வீடு. இந்த இடத்த நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு வாட்டி அதுதான் ஆக்சுவலாக இந்த வீடு வந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து அபேண்டண்டாக இருக்கிற ஒரு வீடு. இது வந்து வீடுன்னே சொல்ல முடியாது, ஒரு மினி பேலஸ் மாதிரி வந்து இருக்குது. அதை நான் வந்து இப்போ நீங்கள் உள்ளார போக போக பார்ப்பீங்க. நான் சொன்னதுக்கான ரீசன் ஆக்சுவலாக நான் மார்னிங் வந்து பார்த்தப்பே எனக்கு வந்து இந்த இடத்துல சில ஆக்டிவிட்டீஸ் வந்து தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் வந்து மிதுன் வந்து அதுவும் இல்லாமல் மார்னிங் டைம்லேயே வந்து மிதுன் வந்து 2 டைம்ஸ் வந்து அவன் கண்ணாலே வந்து ஏதோ வந்து பாஸ் ஆனதை பார்த்துட்டான். ஆனால் நான் பார்க்கல. இந்த இடத்துல நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு சம்திங் நம்ம கூட யாரோ இருக்காங்கன்ற அந்த ஃபீல்லாம் எனக்கு மார்னிங் டைம்லேயே வந்து கிடச்சிது. ஸோ இப்போ இந்த இடத்துல ரீசெண்டாக என்ன விஷயம்லாம் நடந்ததுன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இந்த இடம் அபேண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து உள்ளார இருக்க அந்த விறகுலாம் வந்து உடைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க போலக்கு. அந்த இடத்துல விறகு உடைக்கிறப்ப ஏதோ வந்து ஓட்டு மேலே ஏறி அவங்க கீழே விழுந்ததில் இந்த இடத்துல காட்டுறோம். இந்த இடத்துல அந்த கிணறு இருக்குல்ல, கேணி, அதுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கீழே விழுந்து அவர் வந்து இறந்துட்டார். ஆன் ஸ்பாட் அவுட். அவர் எடுத்தோடனே மேலே வந்து விழுந்ததுலேருந்து தலையில் அடிபட்டு ஸ்பாட் அவுட் ஆகிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு 1 இயர் 1.5 இயர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக்கு கிட்ட வந்து இந்த வீட்டில் வச்சு ரொம்பவே மென்டலாக ஃபிசிக்கலாக வந்து நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டும் இந்த இடத்துல நடந்திருக்கனால இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வீடியோ எடுக்க வந்தோம். மார்னிங் டைமில் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போகிறது எதுவுமே பிரச்சனை இல்லை. அன்டைமில் வரப்போ வந்து கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இல்லீகல் பண்ணுறவங்களும் இந்த இடத்துக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த 1.5 இயருக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றனால அதுக்கப்புறம் யாருமே வரல. ஸோ இப்போ நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டப்பயுமே வந்து இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுமா சொன்னாங்க, பேய் வீடு அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்லமாக சொன்னாங்க. என்ன ப்ரோ நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, பேய் வீடுன்னு சொல்கிறீங்களே எடுத்து வந்து அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அண்டு நான் மட்டும் வரல, இப்போ நம்ம கூட நம்ம மிதுன் யாரோ வேகமாக போன மாதிரி தான் இருக்குது. ஐஸ் தெளிவாக எனக்கு அந்த இடத்துல சவுண்டு கேட்டுது. அப்போது அந்த நைட் விஷன் அது அந்த சைடில் திருப்பி இருக்கலாம்ல. சார் ஆக்சுவலாக அதை சும்மா நாங்கள் கேஷுவலாக வச்சுட்டோம். நம்ம இந்த இடத்துல நின்று பேசிட்டு போகலான்றதுக்காக. ஸ்டார்டிங் இன்ட்ரோ பேசுகிறப்போ சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ டென்ஷன் எடுக்கல, ஆனால் சடனாக சவுண்ட் வந்துடுச்சு ப்ரோ. க்ளீனாக கேட்டுதுரா. ஒருத்தங்க வேகமாக ஓடனா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஓடின ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்ல, அந்த கேட்டுகிட்டே இருக்கு. ரொம்ப மைன்யூட்டாகவும் சில டைமில் சில சவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கேட்குது. சரி ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த இடத்த கம்ப்ளீட்டாக வந்து தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பார்ப்போம். இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமான விஷயத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து இது நம்ம மாயா கேஸ்டல் பண்ணோம்ல, மாயா கேஸ்டலோட நெக்ஸ்ட்டு அப்டேட் வெர்ஷன் மாதிரியான இதுதான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து மாயா கேஸ்டலில் நான் மார்னிங் டைம்லேயே வந்து அவ்வளோ ஃபீல்
ஏன்டா லைட்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியே இருக்குதுடா. ஏன்னா வந்துட்டான். என்ன பார்த்து? யாரும் நிற்கிற மாதிரி பார்த்தேன். நிற்கிற மாதிரியா? கேமராவும் ஆன் பண்ணல, அந்த டார்ச் போகாது. அந்த சைடில் தான் பார்த்தியா? அந்த வழி இருக்கலாம். சரி, நைட் விஷன் எடுத்துக்கோ. கோப்ரோ ஆன் பண்ணு ஃபஸ்ட்டு. பார்த்துக்கலாம். நைட் விஷன் கையில் வச்சுக்கோ. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டுது. ஸோ இந்த சைடில் இது ஃபஸ்ட்டு போயிட்டு தலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்த வழி இதுதான். இந்த வீடு வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. எது எப்போ நம்ம தலையில் இடிஞ்சு விழுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. என்னது இது இப்படி இருக்கு? அது சவுண்ட் கேட்குது. அதேமாதிரி குழவி உள்ளார நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்கு, இந்த சைடில் இருக்கு. ஓகே ஓகே, டிஸ்டர்ப் பண்ணுங்க. லைட் வச்சு மொத்தம் பாம்புலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. டார்ச் கொடு. பாக்கெட்டில் இருக்குது, பாக்கெட்டில். ஓகே ஓகே ஓகே. இல்லை, ஏதோ கருப்பாக ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே இருந்தது. அதுதான் எங்கே என்ன நிற்குதே தெரியல. இந்த இடத்துல யாராவது உண்மையிலே ஆன்மா யாராவது இருந்தீங்கன்னா இப்போ எங்கள் பின்னாடி வரலாம். ஃபாலோ பண்ணி வர முடியும். இந்த வீடை முழுசாகவே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட கண்ட்ரோலில் போய் இருக்குது. முழுசாக வீடு இது அப்படி ஏதோ வந்து பாம்பா பூச்சா அந்த மாதிரி நினச்சி போயிருப்பாரு. சேஃபாக இருங்க. என்னடாச்சு? யாரும் பின்தொடர்ந்து வர மாதிரி அடிச்சுப்போம். அவங்க இப்போ அந்த விண்டோக்குள்ளாரி ஏதோ நின்ன மாதிரி இருந்ததில்ல, டக்குன்னு ஏதோ மூவ் ஆன மாதிரி இருந்தது. அது எந்த சைடில் வரும் சொல்லுவாங்க. பயப்படாத. இது வந்து பார்த்தோன்னா ஏதாவது வீடு வீக்காக இருக்குது, புரியுதா? ஏதாவது ஓடு வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாகவே இரு. எதுவுமே வந்து தலையில் விழுந்துடக்கூடாது, சரியா? அதனால் இந்த மாதிரி சவுண்டுக்கு வந்து பயப்படாது. இந்த இடத்த நம்ம பகல்லே வந்து பார்த்துட்டோம், சரியா? இந்த இடத்துல பகலில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நடந்து நீ பார்த்துருக்க. 2 வாட்டி நீ கண்ணாலேயும் பார்த்துருக்க, ஓகேவா? அதனால் என்னுடைய சவுண்டு வருது. அந்த ரூமில் பாருங்க. இப்போ அந்த ரூம் பார்த்தாச்சுதா? ஏய் சம்மா, டார்ச் லைட் கொடுத்தா? டார்ச் இங்கே இருக்குது. இப்போ கரெக்டாக நீ சொன்னல, நீ சொன்னதுக்கப்புறம் இங்கே தாண்டா இப்படி ஏதோ வந்து உள்ளார பாஸ் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. டைரெக்டாக கண்ணில் பார்த்த மாதிரி இருந்தது. யாருன்னா பார்த்தேன் நான். கரெக்டாக ஏதோ சடனாக ஃபுஸ்டெப் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ தடின்னு வைப்ரேஷன் ஆகிடுது. அதுக்கே பின்னாடி பார்த்தேன் நான். சரி, நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். உய், என்னது ப்ரோ? தெரியுதாடா? அங்கே பாடுறா. ஏய் ப்ரோ பார்த்து
இங்கே எங்கட எதுவுமே இல்லைடா. இல்லை ப்ரோ இங்கே பார்த்தேன். பாத்தியா? கேப்சர் பண்ணியா? தெரியல. இங்கே தானே நான் பார்த்தேன். இப்போ இங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும்மா. இல்லை ப்ரோ இங்கே பார்த்தேன் நான் மேலே. கைஸ் நம்ம இப்போ அங்கே தான் பார்த்தோம் இந்த சைடில். இப்போ மிதுன் ஆனால் வந்து சடனாக இப்போ மேலே ஏதோ பார்த்தேன்னு சொல்கிறான். ஏய் ஏதோ படிக்கிட்டு மாதிரி போதா? பிடிக்கிட்டா? சேஃபாக இருக்கா ப்ரோ? ப்ரோ வேணாம் ப்ரோ. ஏண்டா? ஏதோ ஓல்டு பில்டிங் மாதிரி இருக்கே, சரி இருக்கா இல்லை தெரியல. ஆமாம் அதுவும் கரெக்டு தான். யாரு இங்கே இருக்கிற ஆன்மா யாருன்னு வந்து உங்களோட ப்ரெசன்ஸை காட்ட முடியுமா மறுபடியும்? இப்போ நாங்கள் உங்களை பார்த்துட்டோம். எங்களை எதுக்காக இந்த மாதிரி வந்து அலக்கழிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ப்ரோ, இப்போ மறுபடியும் உள்ளார தானே கேட்டுச்சு? உள்ளார கேட்டுச்சு ப்ரோ. இங்கே தான் கேட்டுச்சு. எதுக்கும் மேலே போய் பார்த்துட்டா? இது சேஃப் இல்லை ப்ரோ, சொல்ல முடியல. சேஃப் இருந்தால் நான் சொல்லிடுவேன். இது சேஃப் இல்லை மாதிரி இருக்கு. என்னன்னா ஒட்டு கைஸ் இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணலாம். ஆக்சுவலாக நான் மார்னிங் வந்தப்போ இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு காட்ட முடியல. எவ்வளோ இது வந்து இருக்குங்களா, தேக்கு மாதிரி தான்டா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சேஃப் தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி போயிடுறேன் மேலே. வேணாம் எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை சேஃப்டி இருக்கா இல்லை தெரியல. இதுனா நல்லாவே இருக்கு மேலே, ஆனால் கீழே எப்படி இது எப்படி இருக்க தெரியலையே. அது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. ஓகே தான் தோணுது. இதுலலாம் ஸ்டார்லாம் போட்டுருக்கு. சரி நான் போய் பார்க்குறேன். பார்த்து போவீங்க அவ்வளோதான். வா வா வா. இது எதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த போவீங்க நீ வந்து மெதுவாக காலை வச்சு வா. ஓகேவா? ஓகே தான் தோணுது. ஓகேடா வாடா. ஓகே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. சரி ஓகே. ஹலோ என்னப்பா? டேய் இந்த ஹாலிவுட் படத்தில் காட்டுவாங்க தெரியுமா? இந்த இது காஞ்சூரிங் மூவிலாம் ஒரு வீட்டுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குதுடா ஃபுல்லாகவே. கீழே ஒன்றா ஏதோ உடஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கீழே போய் டம்மாக இருக்கும். என்னாச்சு? பார்த்துவோம். அந்த சைடில் இது பாக்ஸ் உடஞ்சிருக்கு, படிக்கிட்டது. ஓ இல்லைவா? ஃபுல்லாகவே வந்து தேக்கு மாதிரி இருக்குதுடா. ஃபுல்லாக போயிருக்கு. பக்கத்தில் தானே கேட்டுச்சு, க்ளீனாக கேட்டதில்ல? இப்போதானே கேள்வி. ரைஸ் இப்போ தெளிவாக கேட்டுது. மிதுன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக தான் நிற்கிறான் இந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அசைஞ்ச மாதிரி சவுண்டு கேட்டுது. ஹலோ, இந்த இடத்துல உண்மையிலே ஆன்மா இருக்கீங்களா? என் கூட பேச முடியுமா? வா, என்ன எதுக்கு யூஸ் பண்ணுது? இது வந்து ரூமா?
அந்த சைட்லேயும் வந்துச்சு ப்ரோ. ஹலோ, எங்கடா இருக்குது? எங்கே தெரியுது? ப்ரோ